ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சினி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் நீர்ப்பறவை. இது 2012 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. ஆக்சுவலாக நம்ம இயற்கை மரியான்னு சொல்லிட்டு நிறைய மீனவர்களோட லைஃப், அவங்களோட லவ் எப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் உண்மைக்குமே ஒரு வேற லெவல் லவ் ஸ்டோரி. இது ரொம்பவே அண்டர்ரேட்டடான மூவின்னு சொல்லலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பஸ்ஸு ஊருக்குள்ளே வரதை காட்டுறாங்க. அந்த பஸ்ஸில் ஹீரோவோட பையனும் அவரோட ஒய்ஃபும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ அவங்க மாமா ஒருத்தவங்கிட்ட போய் பேசுறாங்க. அதுக்கு அவங்க மாமா சொல்றாரு, வந்துட்டு ஐயா, உங்க அம்மாவையும் உங்களோடய கூட்டு போக வேண்டியதானையா, இங்கே மட்டும் அவளை ஏன் தனியாக விட்டுருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்றான், நான் எவ்வளோ கூப்பிட்டுட்டேன், அம்மா இங்கேருந்து வரமாட்டேங்காங்கன்னு சொல்றான். சரியா, அவளை போய் பாருன்னு சொல்லி அனுப்புறாரு. இங்கே நம்ம ஹீரோவோட பையன் அவங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கு போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா அங்கே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, உங்க அம்மா இப்படிதான் வீட்லயே இருக்க மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க, இந்நேரத்துக்கு கடல் கிட்ட தான் போய் நின்றுட்டு இருப்பாங்க, ஆனால் வந்துருவாங்க, இங்கே வெயிட் பண்ணு சொல்றாங்க. இது கேட்டிருந்தவன் சரி ஓகே வெயிட் பண்ண சொல்லி வெயிட் பண்றான். இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் வீட்டுக்கு வரா. ஹீரோட பையன் வந்து அவங்க அம்மாட்ட கோவமா பேசுறான். எங்கம்மா போனேன் இவ்வளோ நேரம், நான் உன்னை எவ்வளோ நாள் கூப்பிட்டு இருக்கேன், நீ ஏன் வரமாட்டேன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் திரும்பி கேட்குறான், நீ எங்களோட வந்துருமா, ஏமா இங்கே கஷ்டப்படுறேன்னு சொல்லி பேசுகிறான். அதுக்கு அவங்க அம்மா, இது உங்கள் அப்பா வாழ்ந்த வீடு, இது எப்படி நான் விட்டுட்டு வருவேன்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு, அவங்க வீட்டில் கொஞ்சம் காசு தரேன்னு சொல்கிறாங்க, நீயும் இந்த வீடை விற்றுட்டு நம்ம இந்த காசை வச்சு இன்னொரு வீடு கட்டி நம்ம அங்கே போயிடுவோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டிருந்தாங்க அம்மா, இப்போ புரியுது எதுக்கு நீங்கள் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உங்கள் அப்பா வாழ்ந்துட்டு இருக்க வீடு, எப்போனாலும் அவர் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அப்பா எப்போ இறந்துருப்பாரு, இந்நேரத்துக்கு கரையே போய் சேர்ந்துருப்பாரு, இன்னும் ஒரு வருவார்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு உங்கள் அம்மா என்ன ஆனாலும் சரி நான் அந்த வீடை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அவனும் கோவமா அவங்க மாமாட்ட போய் கேட்குறான், ஏன் மாமா அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு உங்கள் மாமா சொல்கிறாங்க, அது அப்படிதான், இந்த வீடை வைக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் நைட்டு வீட்டில் வந்து பேசிட்டு இருக்கான் அவன் ஒய்ஃபோட. அவங்க ஒய்ஃபும் சொல்கிறா, சரி வேணாம் நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லி சொல்கிறா. அப்போ திடீர்னு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, எட்டி பார்க்கும்போது அவங்க அம்மா அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் தேடி வெளியே வந்து பார்ப்பாங்க. வந்து பார்த்தா வீட்டு வாசல்லையே செத்ததுக்கு அப்புறம் கல்லறையில் ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு இருந்த பையன் ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். உண்மையிலேயே அப்பாவை கொண்டு தான் உள்ள போட்டிருக்காங்களோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் ஆகுறான். அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா கடலுக்கு போய் அவங்க அப்பாவை தேட போயிடுறாங்க. அந்த கேப்ல இவன் அந்த இடத்த தோண்டி பார்க்கறான். அங்க ஒரு எலும்பு கூட்டு இருக்கு. எங்க அம்மா எங்க அப்பாவை கொண்டுட்டு ரொம்ப வருஷமா இங்க வீட்லயே புதைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றான். போலீஸ் அந்த ஊருக்கு வருது. நம்ம ஹீரோயினையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. இந்த கேஸ் ரொம்ப பழைய கேஸ், அதனால நீங்க தான் அதை முடிக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அவங்க ஹீரோயின்ட்ட பேசுறாங்க, இஸ்திரமா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. உங்க ஹஸ்பண்டான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஆமான்னு சொல்றாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரும் உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நான் தான் கொண்டுட்டேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அடுத்த நாள் அந்த போலீஸ் ஆஃபீஸர் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போயிட்டு ஹீரோயின்ட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னைக்குலாம் நான் கண்டிப்பா இந்த வேலையை முடிச்சாகணும், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நானும் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு தான், இதனால என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட கதையை அப்படியே சொல்றாங்க. ஹீரோ பேர் அருளப்பசாமி. அவர் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே குடிச்சிட்டு குடிக்கு ரொம்ப அடிமையா இருந்தாரு. அவர் எங்க அத்தையும் மாமாவும் பச்சை புள்ள மாதிரி அவரை பாத்துக்கிட்டாங்க. நான் ஒரு சர்ச்சில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு வர முடியாதவங்க, சின்ன பசங்க, உங்களுக்குலாம் காய்ச்சல்லாம் நான் தான் அவங்க வீட்டுக்கே போய் ப்ரேயர் பண்ணுவேன்னு சொல்றா. அதுவும் இல்லாம சர்ச்சில் வர்ற காசு எல்லாமே நான் தான் வசூல் பண்ணி சர்ச்சுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவா. சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, பெரியமா தான் சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றா. அடுத்த சீன் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. காலையிலே வந்துட்டு அவங்க அம்மாட்ட போய் சண்டை போடுறான். அம்மா எனக்கு ரொம்ப கை நடுங்குதுமா, காசு தாமான்னு கேட்கறான். அவங்க அம்மாவும் காசு கொடுத்து ரொம்ப குடிக்காதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மாவை திட்டுறாங்க, நீ இப்படி செல்லம் கொடுக்கறதுனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. அந்த பாட்டியம்மா தான் அந்த ஊர் ஃபுல்லாவே கள்ளசாரியம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் வருவாங்க. அங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வருவாரு. போலீஸை பார்த்தது எல்லாருமே பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த போலீஸ் காசு வாங்கிட்டு விட்டுருவாரு. இப்ப அந்த பாட்டிமாவோட பையன் வருவான். காலேஜுக்கு போனோம், பஸ் காசு வேணும்னு சொல்லி கேட்க வருவான். பார்த்துட்டு இருந்த பாட்டி ரொம்பவே கோவப்படுவாங்க. இங்களான உன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உன்ன எதுக்கு எங்க வர சொன்னான்னு சொல்லி கேட்பாங்க. இது நம்ம ஹீரோ ரொம்பவே போதையாகி பரவங்குறத்தி அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் விழுந்துருவாரு. பார்த்துட்டு இருந்தவங்க, சாமி இங்க இருந்து கிளம்பி போயிரு, இங்க நீங்க வந்து படுத்திருந்தீங்கன்னா அந்த மக்கள் என்னென்னமோ பேசிடுவாங்கன்னு சொல்லி அவங்க அங்க இருந்து அனுப்பிடுவாங்க. அடுத்து ஒரு பாயை காமிப்பாங்க. இந்த பாய் வந்து ஊர்ல உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் வல்ல செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாரு. இல்லன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய போட் மாதிரி. அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ காசு கேட்கறான். இதை பார்த்துட்டு இருந்தவர் ரொம்பவே காண்ட வராரு. வெளியில் நடக்கிற இடத்துல இப்பெல்லாம் குடிச்சிட்டு வரக்கூடாது, கிளம்புன்னு சொல்லிட்டு அடிச்சு அனுப்புறாங்க அவரை. பையன் மேல உள்ள பாசத்துல ஹீரோட அப்பா அந்த பாயிட்ட போய் சண்டை போறாரு. காசு இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி எதுக்கு என் பையன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே நம்ம ஹீரோ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு போட்ல போய் மட்டையாக்கிறான். அப்ப அந்த போட் ஓனர் அதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு சண்டைக்கு வராரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த போட்டோட ஓனரை கீழே தள்ளி விட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அடுத்த நாளே நம்ம ஹீரோட அப்பா ஒரு போட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அந்த போட்டுக்கு போறாரு. இந்த ஓனர் சொல்றாரு, உன் பையன் பண்ண பண்ணக்கு நீ எல்லாம் இங்க வேலை பார்க்க கூடாது, நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதனால கோவப்பட்ட அவங்க அப்பா ஹீரோ போட்டு அந்தடி அடிக்கிறாரு.
ஏமால இருக்கிற பாசத்தில் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாட்ட சண்டைக்கு போகிறாங்க. உங்கள் அப்பா சொல்கிறாரு நீ தான் காசு கொடுத்து கெடுக்கிறேன்னு. அதுக்கு உங்கள் அம்மா சொல்கிறாங்க சரி இனிமேல் நான் காசு கொடுக்கல. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் இது பயங்கரமாக யோசிக்கிறாங்க எப்படியா நம்ம காசு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து குடிக்கிறதுக்கு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான் பேசாம சர்ச்சில் போயிட்டு ஃபாதர்கிட்ட போயிட்டு காசு கேட்போம், அம்மா கொடுக்குறப்போ அவர்கிட்ட கொடுத்துருவோன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நல்லாவே குடிச்சிட்டு சர்ச்சில் வந்துட்டு ஃபாதர்கிட்ட காசு கேட்குறாங்க. இப்போ ஹீரோட பெரியமாவும் அங்கேயே தான் இருக்காங்க. அம்மா ஃபாதர் அதை கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்து அவங்கள வெளியே அனுப்பிடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட அப்பா அம்மா ஃபாதரை வந்து மீட் பண்ணுறாங்க. பையன் ரொம்பவே குடிக்கிறான், அவன் குடிமைக்கு ரொம்ப அடிமையாக இருக்கான், அவனை எப்படியாவது அங்கேருந்து காப்பாற்றணும், அவனுக்காக வந்து ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஃபாதர் சொல்கிறாரு இதுக்குன்னு தனி மெடிக்கல் கிளினிக்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட விட்டாலே அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை பார்க்குறான். பார்த்தோன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு காசு கேட்குறான். இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி அழுகுறான். இதை பார்த்துருந்த நம்ம ஹீரோயின் எப்பா என்கிட்ட காசே வந்து சர்ச் கொடுக்குற காசு தான் இருக்குது, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க உயிரோட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை, கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். இவளும் கொடுத்துட்றா. இங்கே வீட்டுக்கு வந்ததுன்னா அவங்க பெரியமா வந்து கேட்குறாங்க காசெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. இல்லை ஒருத்தர் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தான் அவன்கிட்ட நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. யாருன்னு கேட்குறாங்க. லூர்த்து மக அருளப்பசாமின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது அவங்க பெரியமா அவன் ரொம்ப பெரிய குடிக்காரன், இல்லாட்டி காசு வாங்கி குடிப்பான், எப்படியாவது அவன்கிட்ட போயிட்டு காசு வாங்கிட்டு வா, காசு வாங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் தெருவா அந்த ஹீரோ தேடி அலையிறா. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அவன் எல்லா இடத்துலையும் காசு வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. கடைசி ஒரு வழியை எப்படி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க. அவங்க அம்மா உன்னே ஏமாத்திட்டானா, சரி வாமா எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் அந்த அமௌண்ட் அவள்கிட்ட கூட செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. அவன் அவன்கிட்ட வாங்கி பழக்கிட்டான், கண்டிப்பாக உன்னை தேடி திரும்பி வருவான், திரும்பி வந்து அவள்கிட்ட கொடுத்துடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ திரும்பி வராரு. அம்மாவுக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் நீங்கள் கொடுத்த காசு வச்சு மருந்தெல்லாம் வாங்கிட்டேன், ஆனால் இன்னும் காசு தேவைப்படுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்போலே போ சாத்தனேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி ஃபீல் ஆகுறாரு. அப்புறம் ஒரு சாங் வருது, அந்த சாங் நீங்களே கேட்டிருப்பீங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை ஒரு வண்டியில தூக்கிட்டு போறாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா போதை மறுவாழ்வு மையம். அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்றாரு உங்க பையனை விட்டுட்டு போங்க, 15 நாள் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் மனுஷனா மாத்தி அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஹீரோ அந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு அட்டெண்டர் வந்து அங்க உனக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான். அவனை சேர்ல அடிச்சு அங்க இருந்து ஹீரோ தப்பிக்கிறாரு. ஹீரோ அந்த சர்ச்சுக்கு போறாரு. சர்ச்ல போய் பார்த்தா எல்லாரும் அவங்க படுத்திருக்காங்க. அதுல ஹீரோயினும் படுத்திருக்கா. ஹீரோயின் மேல ஆசைப்பட்டு பக்கத்துல போய் படுத்து தூங்கிறாரு. அடுத்த நாள் காலைல அவங்க பெரியமா நம்ம ஹீரோயின் எழுப்புறதுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல ஹீரோ படுத்து கிடப்பாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட பெரியமா அங்க உள்ள எல்லார்ட்டையும் சவுண்ட் விட்டு எழுப்பிடுவாங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை போட்டு அந்தடி அடிப்பாங்க. அந்த குறவன் இருக்கான் இல்லையா, அவன் தான் நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஒரு வாரமா கூட்டு வந்து நிப்பாட்டுவான். ஹீரோனை ரொம்பவே அவமானப்படுத்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க அப்பா ரொம்பவே கடுப்பாகி அவங்க பையனை போட்டு அடிட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. உடனே அவங்க அம்மா இதெல்லாம் தப்புடா, வா நான் மறுபடியும் போய் சேர்த்து விட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் சேர்த்து விட்டுருவாங்க. அங்க நம்ம ஹீரோ எப்படியாவது திரும்பி வரணும்னு சொல்லிட்டு கொடுக்குற எக்ஸசைஸ் பிரீத்திங் எல்லாமே பண்ணி நார்மலாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. 15 நாளும் ஆகும். ஹீரோக்கு அந்த கை நடுக்கம் எல்லாமே நின்றும். அங்க இருக்கிற சார் சொல்லுவாரு இப்ப நீ போறதுக்கு தயாராகிட்ட, ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, நிறைய மருந்து எடுத்திருக்க, இப்ப நீ குடிச்சிட்ட அப்படின்னா உன் உயிர் எப்படி வேணா போயிடும், அதனால குடிக்காதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. அம்மா உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதை போட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அம்மா ஹீரோ அவங்க அப்பா அம்மா முன்னாடி போய் நிக்கிறான். அவங்க அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய மீனை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுறாரு. சீன் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு சர்ச்சுக்கு போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் மறுபடியும் அப்பாலே போ சாத்துறேன்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ கள்ளசாரம் அடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கடையை அடிச்சு உடைக்கிறான், அவங்கள அடிச்சு துரத்துறான். இதை பார்த்துட்டு இருந்த பாட்டி ஏன் இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்றாங்க. இனிமே இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்றான். ஊரில் நடக்கிறது எல்லாத்தையும் கேட்டிருந்து நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக போறா. அங்க போய் பார்த்தா உங்க மாமா உட்கார வச்சு நம்ம ஹீரோ ப்ரேயர் பண்ணிருப்பாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, நமக்காக ஒருத்தன் எல்லாமே பண்றான்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்ல 2 பேர் மயக்கம் போட்டு விழுந்து கீழே கிடப்பாங்க. அந்த பாட்டி அந்த இடத்துக்கு வருவாங்க. அது வேற யாரும் இல்ல, பாட்டியோட பையன் தான். ஹீரோ தான் அவனை காப்பாற்றி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருப்பான். பாட்டி ரொம்பவே தேங்க்ஸ், இனிமேல் நான் இந்த விஷயமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சாராய பானை எடுத்து உடச்சிருவாங்க. ஹீரோட அம்மா ஹீரோட்ட ஒரு வாலி ஒன்று வாங்க சொல்லி ஹீரோயின் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கேட்டுருப்பான். இப்போ ஒரு நாய் ரொம்ப நேரமாக குலைச்சிட்டே இருக்கும். நம்ம ஹீரோக்கு நாய்னா ரொம்ப பயம். டக்குன்னு போயிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிருவான். ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கிற டைம்ல டக்குன்னு அவங்க பெரியமா வந்துருவாங்க. அவங்க பார்க்குறப்போ 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சண்டை போட்டு அவனை வெளியே அனுப்பிடுவாங்க. அடுத்த நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்க வீட்டில் உங்க பெரியமாட்ட பேசுறேன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே சரின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் எல்லாம் திருந்திட்டாங்க இல்லையா, அதனால ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க, ஒரு அசனம் மாதிரி. எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்ப அந்த ஓனர் இருக்காரு இல்லையா, அவர் கூட வந்துட்டு இருக்கவன் டக்குன்னு நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிடுறான். ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அப்ப ஃபாதர் கேட்கிறாரு என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தான் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ரொம்பவே ஷாக்கா வராங்க, என்ன கல்யாணம் பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோட அப்பாட்ட கேட்குறாங்க. ஹீரோட அப்பா சரி ஓகே நீங்க பார்த்து சொல்லுங்க ஃபாதர், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட பெரியமா அதை ஒத்துக்க மாட்டாங்க. இவனுக்கு எந்த வேலையுமே கிடையாது, இவன் எப்படி நம்பி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோ எங்கேயாவது போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அடுத்த சீன்ல அந்த போலீஸ் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. அந்த அம்மா மயங்கி கிடக்குது. அடுத்த நாள் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் பையன் வந்து சொல்றான் எங்க அம்மா விட்டுருங்க,
நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். போலீஸ் ஆஃபீஸர் ஏன்னு கேட்குறாங்க. இது எங்கள் அம்மாவுக்கு நான் செய்கிற கடமைன்னு சொல்கிறான். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ள வந்துட்டு அந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சாகரத்தை பற்றியே கேட்டுட்டு இருக்கீங்க, அவர் எப்படி பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதையில் என்னன்னா, அவரோட அப்பா வழக்கம் போல தொழிலுக்காக போட்டில் காலையில கிளம்பி போயிட்டு இருப்பாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு போட் நின்றுட்டு இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே உள்ளவங்க எல்லாருமே இறந்துருப்பாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் உயிரோட இருப்பான். அந்த பையனை பார்த்து நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஒன்றுமே ஓடாது, பேசாமல் நாமளே இதை கொண்டு போய் இவனை வளர்க்கலாம், இவனை அப்படியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாரு. இதெல்லாம் ஹீரோட அம்மா ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. உன்னதம்மா நம்பியா கொடுக்குறேன், அவன் நல்லா பார்த்துக்கோமான்னு சொல்கிறாங்க. அவன் கடலுக்கு போனோம், இந்த மாதிரி வேலை அவன் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால அவன் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் இனிமேல் இந்த வேலை தான் பார்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட வந்து நீ பேசாமல் இந்த கடலுக்கு போகிறதுல தான் அவங்க அம்மா ஆசைப்பட்றாங்க, பேசாமல் இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு வேலை கேட்குறான். அவங்க ஓனர் ஆனால் விட மாட்டாங்க. பக்கத்தில் ஒரு கட்டை தெரியும், அந்த கட்டில் நேராக நில்லு, அப்புறம் அவனை உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ நைட்டு காலையிலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒரு விளைய நின்றுவான். அடுத்த நாள் இன்னையும் அந்த போட்டில் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவர் விட மாட்டார். ஏன்னு கேட்பாரு, மீனவ ஜாதியில் உள்ளவங்க மட்டும் தான் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போனோம், மற்றவங்க எல்லாருமே உள்ளே யாருமே நாங்கள் உள்ளே விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. கேட்டிருந்த நம்ம ஹீரோ, இங்கே பாருங்க, நான் பிறந்ததுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் என்ன இப்படி பிரித்து பேசுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஓனர் சொல்கிறாரு, பழக்கம் வேற தொழில் வேற, இனிமேல் இப்படிலாம் கேட்டுருக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ நைட்டோட நைட்டாக அந்த ஓனரோட போட் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய மீன் ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுறாரு. அந்த ஓனரும் ஹீரோவை போட்டு அடிக்கடி அடிக்கிறாரு. அடுத்த நாள் சர்ச்சில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் என்னோட போட்டை திருடிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கான், இதெல்லாம் ரொம்பவே தப்பு, இவன் இனிமேல் இந்த விதமான போட்லையுமே ஏறக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போ அந்த ஊரே ஹீரோக்கு எதிர்த்து தான் நிற்குது. ஆனால் அந்த பாட்டியம்மா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, நீ தொழில் தான் கடலில் போயிட்டு இருந்தீங்க, அவன் வந்ததே கடல்லேருந்து, கடல் தாய் எங்களுக்குன்னு கொடுத்த மகன் அவன் எங்கள் மகன், அவன் கண்டிப்பாக ஒரு மீனாக தான் இருக்கான், ஆமாங்க கடலுக்கு போய் மீன் பிடிக்க தான் செய்வான், என்னன்னா பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோட அப்பா சொல்கிறாரு, இப்படி அவனோட உண்மையான அப்பா அம்மா அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இருந்தால் காட்டுங்க, அவனை மீன் பிடிக்க விடலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஓனர் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் எந்த விதமானமும் பிடிக்கக்கூடாது, நாங்கள் எதுவுமே யாருமே அவனை ஏற்ற மாட்டோம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமாகி, அப்போ நான் ஒரு புது போட் வாங்கி நான் விட்றேன்னு சொல்கிறான். அது எங்கள் அப்பா பேர்லேயே நான் ஒரு போட்டு வாங்கி விட்றேன்னு சொல்கிறான். பார்த்துருந்து அவங்க அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பாயோட தம்பிகிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துருந்து நம்ம ஹீரோட அப்பா பாய்கிட்ட போயிட்டு உதவி செய்யுங்கன்னு சொல்லி போய் கேட்குறாரு. அடுத்த நாளே நம்ம ஹீரோ பாய்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறான். அதுக்கு நம்ம பாய் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, எல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்பவே செலவானது, எப்படி நான் கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தமிழ் முறையில் கட்டிடுறேன்னு சொல்கிறான். நம்ம பையன் ஹீரோக்கு ஒரு டீ வாங்கிட்டு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. முதல்ல 20,000 மட்டும் கெட்டு, அதுக்கப்புறம் வள்ளத்தை ஓட்டி அதில் வர காசு வச்சு எனக்கு கெட்டுன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அடுத்து நம்ம ஹீரோ இந்த ஓனர்கிட்ட போயிட்டு வேலை கேட்குறான். அதாவது மீனெல்லாம் பிடிச்சி வந்திருப்பாங்க இல்லையா, அதை கொண்டு போய் விற்கிற வேலை. ஹீரோ அங்கே 2 நாள் வேலை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போயிட்டு, எனக்கு கூலிலாம் வேண்டாம், இந்த மீன்லாம் நான் தந்துருங்கன்னு சொல்லி கேட்குறான். சரின்னு ஓனரும் கொடுத்துறாரு. அதை ஒரு சைக்கிளில் போட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு மீன் வித்துட்டு இருக்கான். அப்போ ஒரு கடைக்கு பல்க் ஆர்டர் ஒன்று கேட்குறாங்க. ஸோ டெய்லி நானே வந்து தந்துறேன்னு சொல்கிறான். இந்த ஆர்டரும் கன்ஃபார்ம் ஆயிருது. கேப்பில் கடலில் 45 நாள் மீன் பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை போடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ வெளியூரில் போயிட்டு பிழைக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ பக்கம் ஹீரோயின் ஓடி வராங்க. என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் என்கிட்ட சொல்லாமல் போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் நானே கூலி வேலைக்கு போகிறேன், இதை சொல்லி உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி தான் கிளம்புறான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவருக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வா, சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ ஒரு உப்பளத்துக்கு வேலைக்கு போய் சேர்றாரு. அங்கே ஒரு அண்ணாச்சி தான் இருக்காரு. அந்த அண்ணாச்சிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க தங்கச்சி நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஒரு கண்ணு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோக்கு காலில் அடிபட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு இருந்தா அந்த பொண்ணு ஹீரோட்ட வந்து பேசுறா. அடுத்த நாள் ஹீரோ அந்த பொண்ணோட சாரியை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த பொண்ணு நம்மளதான் ஆசைப்படுறாரோன்னு நினைச்சிட்டா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசுறா. நம்ம ஹீரோ கேட்குறாரு, அந்த சாரி எங்க வாங்கினீங்க, அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிடிச்சிருக்கான்னு சொல்லி அவள் கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், என்னோட லவருக்காக நான் வாங்கிட்டு போனேன்னு சொல்கிறான். கேட்டிருந்த அந்த பொண்ணு ரொம்பவே சோகமாகறா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நம்ம தங்கச்சிங்களும் சொன்னால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் இப்படி சொன்னேன், இப்படி சொன்னால் அவங்களுக்கே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறான். இது கேட்டிருந்த பொண்ணு ஹீரோ மேலே ரொம்பவே மதிப்பு வச்சு அவங்க அண்ணன்ட்ட போயிட்டு சொல்கிறா. அடுத்து அவங்க அண்ணன் ஹீரோ கூப்பிட்டு பேசுகிறாரு. நீ ஏன்ப்பா இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஒரு போட்டு வாங்க தான், ஒரு வெள்ளம் வாங்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், காசு கிடைச்சா நான் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவேன், இன்னும் 2 மாதம் நல்ல வேலை பார்த்து எனக்கு கிடைச்சிடும்னு சொல்கிறான். நான் உதவி செஞ்சால் நீ அதை ஏற்றுப்பியான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன், கடவுள் இந்த மாதிரி மூலியமாக தான் உதவி செய்வார், நான் நம்புறேன்னு சொல்கிறான். அவர் நம்ம ஹீரோக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து அனுப்புறாரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த சாரியை கொடுத்து அவர்கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறா.
இங்கே நம்ம ஹீரோ காசை கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை வாங்குறாரு. அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு, இனிமேல் அந்த அப்பாவை எந்த போட்லேயும் கூலி வேலைக்கு போக சொல்லாதம்மா, இனிமேல் அப்பா போட்லேயே போய்க்கலாம்னு சொல்கிறான். அவங்க அப்பாவும் அந்த தோணி ரெடியான் இருந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அதில் உரிமையாளர்னு சொல்லிட்டு லூர்ஸ் சாமின்னு எழுதிருக்கு. இதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணீர் விடுறாரு. இதை பார்த்து இருந்த பாய் சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்க, அடுத்தடுத்த ஆர்டர் இருக்கு, உங்கள் போட்டை சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அடுத்த நாளே போட் எடுத்துட்டு அவங்களும் கடலுக்கு போறாங்க. அவங்க பெரியமாவும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. அவங்க லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பையனும் இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு 25,000 ரூபா பணம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் சர்ச் நீ கமிட்டியில தலைவராகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அதில் 25,000 ரூபா கொடுக்கணும், அப்படின்னா தான் நான் தலைவராக்க முடியும்னு சொல்றா. அதனால நீங்கள் இப்போ உடனே போங்கன்னு சொல்லி நைட்டாக அவர் அனுப்புறா. நம்ம ஹீரோவும் போகிறப்போ திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே போகிறாரு. அடுத்து ஒரு 2 நாளாக ஹீரோ கரைக்கு திரும்பவே மாட்டார். அதனால அவங்க அப்பா எல்லா இடத்துக்கும் போய் விசாரிக்கிறாரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறான், கடலில் ரொம்ப காத்தடிக்குதான், ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க, வாங்க உள்ளே போய் பார்த்துருவோன்னு சொல்கிறான். ஹீரோயினும் ரொம்பவே அழுகுறா. அடுத்து நம்ம கப்பல் ரெடி பண்ணி கொடுத்தாரு இல்லையா நம்ம பாய், அவரை கூப்பிட்டு அந்த கப்பலில் போகிறாங்க. எல்லாரும் போயிட்டு பார்க்குறாங்க, எங்கேயுமே அவரை காணோம். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை தேடி கடல்லே ஓடி போயிட்டு இருக்கா. உங்க அப்பாவால் இதெல்லாம் தாங்கிக்க முடியல, அதனால அவரே ஒரு போட் எடுத்துட்டு உள்ள போய் பார்க்கறதுக்காக போறாரு. கடைசி ஒரு வழியா அந்த ஒரு போட்டை கண்டுபிடிச்சிடறாரு. அந்த போட்ல வந்து பார்த்தா அங்க நிறைய ஓட்டை விழுந்து உள்ள மூழ்கிட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ கொண்டாடிப்பட்டு இறந்து கிடக்குறாரு. பார்த்துருந்த நம்ம ஹீரோட அப்பா அவரை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க நம்ம ஹீரோட அப்பா அம்மா அவரோட ஒய்ஃப்னு 3 பேருமே கதறி எழுவுறாங்க. என்னன்னாலும் சரி, நம்ம வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டாரு, நம்மள ஓடி நம்மளையே பார்ப்பாரு, இவர் வேற எங்கேயுமே கொடுத்துடக்கூடாது, போலீஸ் தெரிஞ்சு இவரை தூக்கிட்டு போயிடுவாங்க, அதனால இவர் இங்கேயே புதைச்சிடறான்னு சொல்லி முடிவெடுத்து அங்கேயே புதைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படி கோர்ட்டுக்கு வந்துருவாங்க. அங்கே ஜட்ஜு கேட்பாரு, கவர்மெண்ட்டில் சொன்னால் என்னன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, சொல்லி என்ன பண்ண, நீங்கள் ஒன்றுமே எங்களுக்கு பண்ண மாட்டீங்க, மீனவர்கள் உங்களுக்கு ஒரு மனிதராக கூட தெரிய மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு வெளியே ஹீரோயினோட பையன் வந்து சாரி கேட்பான். அதுக்கு உங்கள் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா இல்லாத வீடு எனக்கு வேண்டாம், நீ அந்த வீடு நீயே எடுத்துக்கோ, போலீஸுக்கோ மவனேன்னு சொல்லி போயிடுவாங்க. அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு உங்கள் அறியாமையெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு உங்களை அப்புறம் அதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சரி நான் கடலுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புவாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்பாங்க, அதான் அவங்க இறந்துட்டாங்கல்ல, அப்புறம் இங்கே ஏன் கடலுக்கு ஏன் தெரியும் அவங்கள போகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒரு உடலான அவர் வீட்டை தேடி வந்துருச்சு, ஆனால் அவரோட உசுறு என்னை தேடி கண்டிப்பாக வரும், அதுக்கு நாங்கள் போய் இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கடலுக்கே போய் முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மூவியாக என்னோட வாய்ஸும் பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களை வந்து சேரும்.